சுட்டு மீறி சுடர் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கர்ணா எப்படியாவது அந்த சுடர் ஃபேமிலியையே முடிச்சுக்கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணாவோட வக்கீல் நீங்கள் எது செஞ்சாலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் செஞ்சுருங்க, அப்போ தான் உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் சரி பார்த்தீங்க அப்படின்னா சுடர் வந்து வெற்றியை வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு குடிசை மாதிரி வந்து வீடு பார்த்து வந்து வெற்றி வந்து அங்கே போயிடுவார். அங்கே போய் வந்து நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடை சுடருக்கெல்லாம் கூப்பிட்டு காமிப்பார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருணா கூட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அபிக்கு சப்போர்ட்டாக பேசுகிற அந்த வக்கீல் பிரபாகரன் போய் பேசுவார். நீங்கள் என்ன கருணாவை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்போ வரைக்குமே நீங்கள் எல்லாம் தான் கருணாவை பற்றி புரிஞ்சுக்கல, தேவையில்லாமல் கருணா நம்ம மேலே பழி போடுறீங்கன்னு சொல்லிட்டு கருணாவை பற்றி தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அபியும் வந்து பிரபாகரன் கிட்ட இந்த மாதிரி வந்து கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அபி வந்து எப்படி வந்து கருணா தான் அந்த கொலையை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அபி வெற்றி எல்லாம் சேர்ந்து ப்ரூவ் பண்ணி எப்படி கருணாவை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்வேதாக்கும் கருணாக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே இந்த விஷயம்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.